ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பபிள் சார்ட். ஸோ நம்ம வந்து இன்சர்ஷன் சார்ட் பார்த்தோம், குவிக் சார்ட் பார்த்தோம், பபிள் சார்ட்டும் பார்த்துருவோம். பபிள் சார்ட் வந்து பெருசாக ரியல் வேர்ல்டில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இட்ஸ் குட் டு நோ. ஏன்னா இது ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டான ஒரு அல்காரிதம். ரெண்டு லூப் வச்சு ரெண்டு லூப்பையும் நம்ம ஐட்ரேட் பண்ணி பண்ணி அதோட வேல்யூஸை ஸ்வாப் பண்ணிட்டே வரணும். இது இட்ஸ் நாட் ப்ரிஃபர்ட் சார்டிங் அல்காரிதம். இது வந்து சின்ன லிஸ்ட்டுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 எலமெண்ட் உள்ள லிஸ்ட்டுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது லார்ஜர் லிஸ்ட். இப்போ ஒரு 1,00,000 எலமெண்ட் இருக்குது, இல்லை ஒரு 10,000 எலமெண்ட் இருக்குது ஒரு அரேல, இல்லை ஒரு பெரிய டேட்டா செட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க யாரும். ஸோ மேக்ஸிமம் குவிக் சார்ட் ஆர் மெர்ஜ் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. குவிக் சார்ட் நம்ம பார்த்துட்டோம் ஏர்லியராக. ஸோ இப்போ பபிள் சார்ட் பார்த்துருவோம். இது இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் சிம்பிளாக இருந்தாலும் நமக்கு வந்து இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் குட். பட் எனிவேஸ் ஐ வில் இம்ப்ளிமெண்ட் திஸ். அண்டு அதுக்கு முன்னாடி வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், இனிஷியலில் வந்து 5 3 8 4 6ன்னு ஒரு அரே செட் இருக்குது. ஸோ இது எப்படி எடுத்துக்கோன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸாக எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து i is equal to 0 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுட்டு அது கூட i+1 கம்பேர் பண்ணுவோம். ஸோ 5 and 3 கம்பேர் பண்ணி 3 வந்து லெஸர் தென் ஐயா அப்படின்னா அந்த பொசிஷனை வந்து இங்கே கொண்டு வந்துடும். அடுத்தது அதே மாதிரியே 5 and 8, அடுத்தது 8 and 4, அடுத்தது 8 and 6. இப்படியே பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட் தன்னோட இடத்த வந்து மாற்றிக்கிட்டே வரும். அப்படி வந்துச்சுன்னா ஸ்டெப் 5ல பார்த்தீங்கன்னா 3 5 4 6 8ன்னு தான் முடியும். ஆனால் இது இன்னும் ஷார்ட் ஆகலை. ஆக்சுவலாக ஷார்ட் ஆனிச்சுன்னா எப்படி இருக்கணும்னா 3 4 5 6 8ன்னு வரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த இண்டெக்ஸை நம்ம ஐலேருந்து 0லேருந்து ஆரம்பித்ததை i1லேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கணும், அடுத்து i2லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஒவ்வொன்றா இப்படி நம்ம ஆரம்பித்து அதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டே வந்தோம்னா ஃபைனலாக கிடைக்கும். ஸோ இதுக்கு 2 ஃபார் லூப் வேணும். அப்புறம் சிம்பிள் கம்பேரிசன் தான், i இஸ் கிரேட்டர் தென்னா i+1 பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ இதில் இம்ப்ளிமெண்டேஷன் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஸ் கேஸ் கவர் பண்ணிடுவோம். if unsorted dot length equal 0, now return null. இது வந்து பேஸ் கேஸ். ஸோ இதுதான் மெயின் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு i equal to 0லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து unsorted dot length -1, ஏன்னா நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் அது லென்த் -1 வச்சுக்கணும். வச்சுட்டு இன்னொரு ஃபார் லூப், இதை வந்து ஜே. ஸோ ஜே வந்து இந்த ஐயோட -1 தான் ஜேலேருந்து பார்க்கணும். ஸோ அப்படின்னா அன்சார்ட்டட் டாட் லென்த் மைனஸ் ஐ என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மைனஸ் பண்ணி கொண்டு வருவோம். அது ஏன்னா உங்களுக்கு அது டிபக் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட மெயின் கண்டிஷன் செக் i and i+1 நம்ம வேலிடேட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ஜே இன்னர் லூப்லேருந்து தான் நம்ம கம்பேரிசன் பண்ணணும். ஸோ ஜே இஸ் கிரேட்டர் தென் j+1. அந்த பொசிஷனை மாற்றுறதுக்கு இப்படி ஒரு கண்டிஷன் நம்ம போட்டுக்கணும். ஸோ இது வந்து நான் வேற ஒரு சார்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனில் பண்ணுறேன், டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணாமல். ஸோ இது வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் மாறும். C# வந்து நான் டைரெக்டாக இப்படி யூஸ் பண்ணலாம், டெம்பரரி வேரியபிள்ஸ்லாம் இல்லாமலே. ஸோ j+1 எந்தெந்த எலமெண்ட்டை நான் மாற்றணுமோ அதை நான் இங்கே கொடுத்துட்டேன்னா ஈக்குவல்ஸில் அதையே நான் இங்கே அப்படியே ரிவர்ஸில் கொடுக்கணும். ஸோ j and j+1 ஷுட் பி ரீப்ளேஸ்டு வித் j+1, j. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டு இதை வந்து j+1ன்னு வச்சுட்டு இது ஜேன்னு கொடுத்துருவேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு இன்லைன் ஸ்டேட்மெண்ட்டு. C# மட்டும்தான் இருக்குது, .NETல ஐ டோன்ட் திங்க் மற்ற இதில் இருக்கான்னு தெரில, பட் மேபி இருக்கலாம், ஐ குட் பி ராங். ஸோ அவ்வளோதான், இது நான் ஸ்வாப் பண்ணிட்டேன். ஸோ என்ன நடக்குதுன்னா ஜேலேருந்து நம்ம இந்த i-1 லூப் வரைக்கும் ரன் பண்ணுறோம், அதாவது இன்னர் லூப் இந்த சைடு. ஸோ இதுனா i-1லேருந்து இப்படி ஆரம்பிச்சோன்னா இந்த சைடு. ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம ஸ்வாப் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஒவ்வொன்றா பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ரன் பண்ணுவோம், ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் unsorted nums, அவ்வளோதான்.
ஸோ என்னோட ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த எலமெண்ட்டை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்மளோட டீபக் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 102801. ஓகே, டீபக்கர் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதோட லென்த் வந்து 5 ஆமாம், 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ். ஸோ 5 வரைக்கும் ஒரு பெரிய லூப், மேஜர் லூப் ரன் ஆகணும். ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் i-1ன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம வந்து 4 வரைக்கும் ரன் பண்ணால் போதும் இந்த ஜேவை. ஸோ ஜே 0லேருந்து ஆரம்பித்து 4. 210.801. 10.2.801 இருந்தது, 210.801 மாறி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட் மாறிடுச்சு. சேம் 2810.01. ஜே வந்து 2, ஜே + 1 வந்து 3. டூ அண்ட் 3 கம்பேர் பண்ணி 0 and 10 மாற்றியாச்சு. அதே மாதிரி இப்போ 10 and 1 வந்து 1 and 10 மாறும். 1 and 10 மாறிடுச்சு. ஸோ இது ஒரு பாஸ், ஒரு ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டில் இது வந்து ஃபுல் எலமெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நம்ம i = 0ல் பண்ணிவிட்டு 0லேருந்து ஒரு இட்ரேஷன் முடித்தோம். இப்போ i = 1லேருந்து ஒரு இட்ரேஷன். அதான் அந்த நெக்ஸ்ட் லூப்புக்கு போயிடுச்சு. ஸோ இதே தான் நான் ரன் பண்ண விரும்பல. ஸோ இங்கே வந்து பிரேக் பாயிண்ட் வச்சு நான் எக்ஸிட் ஆகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வரும்போது 0 1 2 8 10 அப்படின்னு வந்து நிற்கிது. இதுதான் இந்த அல்காரிதம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து எஃபிஷியன்ட்டான அல்காரிதம் இல்லை. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி big of n ஸ்கொயர். ஆக்சுவலாக நான் n2ன்னு போடுறேன், இது வந்து n ஸ்கொயர். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து big of 1. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணல, இது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் அல்காரிதம். That's all friends. Thank you.